வெல்கம் டு அபிஸ் கிளாஸ் ரூம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என்டிஎஸ்சி தேர்வு 2020 மென்டல் எபிலிட்டி டெஸ்டினுடைய 51வது கொஸ்டின்லேருந்து 75வது கொஸ்டின் வரைக்கும் இருக்கிற ஆன்சர்ஸை டீட்டெயில்டு ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருந்தோம் இதனுடைய ஆன்சர்ஸை, டீட்டெயில்டு ஆன்சர்ஸை. அதனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், பார்த்துக்கலாம். இப்போது 51 கொஸ்டின் பார்ப்போம். 51. The number of numbers from 1 to 200 which are divisible by 10 but not divisible by 30 is. தமிழில் 1 முதல் 200 வரையுள்ள எண்களில் 10ஆல் வகுப்பட்டு 30ஆல் வகுப்படா எண்களின் எண்ணிக்கை. 10ஆல் டிவைட் ஆகணும், 30ஆல் டிவைட் ஆகக்கூடாது. அப்படின்னா 10னுடைய மடங்குகள் ஆனால் 30னுடைய மடங்குகள் அல்ல அப்படிங்கிற நம்பர்ஸ் எல்லாம் எழுதுகிறோம். 10, 20, 40, 50, 60 இல்லை, 70, 80, 90 இல்லை, 100, 110, 120 இல்லை, 130, 140, 160, 170, 190, 200. அப்போ எல்லாத்தையும் கேட்டணும். ஃப்ரம் 1 and 200 அப்படிங்கிறனால 200ஐயும் சேர்த்தணும். அதனால் டோட்டலாக எவ்வளோ வருதுன்னா 14, 14. ஆப்ஷன் 3. அடுத்தது, a class of student strength 44 took an ability test. 5 of them are not qualified the test. Out of the remaining qualified students, Sam ranked 18th from the last. His rank from the top is. இந்த ரேங்கிங் கணக்கு. 44 பேர் கொண்ட ஒரு வகுப்பில் திறனறி தேர்வு நடத்தப்படுகிறது. 5 பேர் தேர்ச்சி பெறவில்லை. மீதமுள்ள தேர்ச்சி பெற்ற மாணவர்களில் சாம் கீழிருந்து 18வது இடத்தில் இருந்தால் மேலிருந்து அவனது தரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டோட்டல் 44 பேர் இருக்காங்க. அதில் 5 பேர் பாஸ் ஆகலை. அப்போ அது என்ன பண்ணிடணும், லெஸ் பண்ணி கழிச்சிடணும். 44 - 5 39. கீழிருந்து எத்தனாவது பிளேஸில் இருக்கான், 18வது பிளேஸ். அப்போ -18ன்னு போட்டுட்டு ஈக்குவல் டு எவ்வளோ வருது, 21. அதோடு என்ன பண்ணணும், 1 கூட்டணும். 1 கூட்டினா தான் என்னது, மேலிருந்து அவனுடைய தரம் கிடைக்கும். அப்போ 22. ஆப்ஷன் 1. Which of the following statements are true? எதெல்லாம் ட்ரூன்னு கேட்குறாங்க. A, 0 is neither positive nor negative. இது கரெக்டு. B, 1 is neither prime nor composite. ஒன்றும் உங்களுக்கு தெரியும், என்னது, பகா எண்ணும் இல்லை பகு எண்ணும் இல்லை இல்லையா, அதனால் அதுவும் ட்ரூ. The set of non-negative numbers is different from the set of positive numbers. இது பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருக்கும். நான் நெகட்டிவ் அப்படின்னா 0வும் வரும்ல, நான் நெகட்டிவ் தான். இப்போ இங்கே இதெல்லாம் பார்த்தோம், 0 இஸ் நாட் நெகட்டிவ். அப்போ நான் நெகட்டிவில் 0வும் இருக்குது. ஆனால் பாசிட்டிவ் நம்பர்ஸில் 0 இருக்காது. அதனால் அந்த ரெண்டு செட்டும் என்ன ஆகும், டிஃபர் ஆயிரும். டிஃப்ரெண்ட் செட் தான் இல்லையா. குறையற்ற எண்களின் கணமும் மிக எண்களின் கணமும் வெவ்வேறானவை அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்தது, 2 is prime but not composite. 2 பகா எண்ணானா பகு எண் அல்ல. அப்போது இது எல்லாமே என்னது, கரெக்ட். ஆப்ஷன் 4 அப்படிங்கிறது தான் கரெக்டு. மேற்கண்ட அனைத்தும், ஆல் ஆஃப் த above. அடுத்தது 54. which of the following are not true? எது ட்ரூ அல்லன்னு கொடுத்துட்டு all the integers are rational numbers. அடுத்தது தமிழில் பார்த்தோம்னா எல்லா முழு எண்களும் விகிதமுறு எண்களே. அடுத்தது, பை இஸ் an irrational number. பை என்பது ஒரு விகிதமுறா எண். அடுத்தது 3, a rational number need not be a proper fraction. இதில் தான் டிஃபர் ஆகுது தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும். இதில் ரேஷ்னல் நம்பர்னு கொடுத்துட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு விகிதமுறா எண் தகுபின்னமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி ஆப்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், கொஸ்டின் ராங் தான். அப்போ இதுக்கு மார்க் அட்டன் பண்ணியிருந்தாலே கொடுக்கலாம். அடுத்தது, டைரக்ஷன் கொஸ்டின் நம்பர்ஸ் 55 to 58. 55, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் கேரக்டர். விடுபட்ட எண்ணை கண்டறிக. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர் 25 + 3 28. இங்கே 5 ஸ்கொயர் +4 29. அப்படின்னா இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா, இங்கே 5 ஸ்கொயர் 25 - 2 23. ஆப்ஷன் 1.
56க்கு ஆன்சர் தெரியாதனால ஸ்கிப் பண்ணுறேன். அடுத்தது 57. இப்படி சர்க்கிள் கொடுத்துட்டு அதில் சென்டரில் இருக்கிற நம்பர் எப்படி வருது அப்படின்னா ஆப்போசிட் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கணும். 10 × 11 110, அடுத்தது 7 × 9 63, அப்புறம் 5 × 2 10. இந்த மூணையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் உனக்கு 183. அதுதான் சென்டரில் இருக்கிற நம்பர். அதே மாதிரி இங்கே 6 5s are 30, 12 8s are 96, 7 4s are 28. மூணையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது 154. அதுதான் சென்டரில் இருக்குது. இப்போ இந்த சர்க்கிளில் இருக்கிறத நம்ம அதே மாதிரி தான் கண்டுபிடிப்போம். 9 3s are 27, 11 1s are 11, அப்புறம் 7 5s are 36, 35. 38 + 35 73. செகண்ட் ஆப்ஷன். ஓகேயா. அடுத்தது 58. இதில் பார்த்தோம்னா எப்படி வருது அப்படின்னா இது நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் இதில் போடுறாங்க. 3 9s are 27, 9 27. அதுக்கப்புறம் இந்த லெட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணவே இல்லை. CDE அப்படின்னு கண்டினியூஸாக போட்டாங்க. இதில் எப்படி தான் 7 12s are 84, 12 84. இதில் எப்படி வருதுன்னா ஒரு லெட்டரை மட்டும் ஸ்கிப் பண்ணுறாங்க. ஜேவை ஸ்கிப் பண்ணிவிட்டு கே, அதுக்கப்புறம் எல்லை ஸ்கிப் பண்ணிவிட்டு எம். அடுத்தது இப்போது இங்கே லெட்டர்ஸை மல்டிப்ளை பண்ணால் 5 13s are 65, 65 வரும். இங்கே ஏ இங்கே ஜி இருக்குது. மிச்சம் இருக்கிற நம்ம லெட்டர்ஸ்லாம் வரிசை எழுதிடு BCDEF. அப்போ சென்டரில் இருக்கிற லெட்டர் என்னன்னா டி. அப்போ 65D 1 அப்படிங்கிறது தான் 1வது ஆப்ஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு questions numbers 59 to 61. Select from the given diagrams 1, 2, 3 and 4 the one that illustrates the relationship among the 3 classes. கொடுக்கப்பட்ட தொகுப்பிற்கு இயைந்த படங்களை 1 2 3 அல்லது 4 தேர்வு செய்க. இதில் 59th question. இன்ஜினியர்ஸ், அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ். தமிழில் பார்த்தோம்னா பொறியாளர்கள், வேளாண் அலுவலர்கள், வல்லுநர்கள். அப்போது இதில் பார்த்தீங்கன்னா வல்லுநர்கள் இல்லையா, ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு இந்த பொறியாளர்களும் வேளாண் அலுவலர்களும் ஒரு அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியராக இருக்கலாம். அதனால ரெண்டும் என்ன ஆகும்னா இன்டர்செக்ட் ஆகும். அப்போ ஆப்ஷன் என்னது செகண்ட் ஆப்ஷன். ஓகே. அடுத்தது 60th question. படங்கள், முக்கோணங்கள், பலகோணங்கள். டயக்ராம்ஸ், ட்ரையாங்கிள்ஸ், பாலிகன்ஸ். அப்போது இதுதான் படங்கள், அதுக்குள்ள முக்கோணங்கள், பலகோணங்கள், அதுக்கப்புறம் முக்கோணங்கள். சரியா. அது டயக்ராம்ஸ், அப்புறம் பாலிகன்ஸ், அப்புறம் ட்ரையாங்கிள்ஸ். அடுத்தது சிறுவர்கள், சிறுமிகள், பெண்கள். அப்படின்னா இது ஃபீமேல் அப்படிங்கிறதுக்குள்ள சிறுமிகள் வந்துடும், சிறுவர்கள் தனியாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் டி. ஆப்ஷன் 4. அடுத்த கொஸ்டின். வினாயன் 62 மற்றும் 63. கொடுக்கப்பட்டுள்ள படங்களிலிருந்து ABCD வினா 62 மற்றும் 63 தரப்பட்டுள்ள தொகுப்பிற்கு எந்த படத்தினை தேர்வு செய்க. Select from the given diagrams A, B, C and or D that one illustrates the relationship among given classes. அப்படின்ட்டு ஹரியானா, பஞ்சாப், சண்டிகர். சரியா. அப்போது எது ஆன்சர் அப்படின்னா 2C தான் ஆன்சர். மூணுமே ஒன்றுக்கொண்டு தொடர்பு இருக்குது. சரியா. ஹரியானா, பஞ்சாப் ரெண்டுக்குமே சண்டிகர் தான் கேபிட்டல். அதனால் ஒன்றுக்கொன்று இதுதான் ஆன்சர். அடுத்தது வளர்ப்பு விலங்குகள், பூனைகள், நாய்கள். அதாவது பெட்ஸு, கேட்ஸு, டாக்ஸு. அப்போது இந்த மாதிரி இது இருந்தால் தான் கரெக்ட். இதுதான் பெட்ஸு, இது கேட்ஸு, டாக்ஸ். வளர்ப்பு விலங்குகள், பூனைகள், நாய்கள் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை. இந்த மாதிரி படம் கொடுத்துருக்கா, அந்த மாதிரி இப்போ பிக்சர்ஸு ஒரு சர்க்கிள்குள்ளே 2 சர்க்கிள் இருக்கிற மாதிரி கொடுக்கல. அப்போ நோ ஆப்ஷன் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். 63னுடைய ஆன்சர். அடுத்தது வினாயன் 64 முதல் 68 வரை. பின்வரும் படத்தில் சாய் நாட்கரம் என்பது மாத சம்பள வேலை பார்ப்போர், சதுரம் என்பது அதிக சம்பளம் பெறுவோர், முக்கோணம் என்பது தகவல் தொழில்நுட்பவியல் துறையில் பணிபுரிவோர், செவ்வகம் என்பது அனைத்து மக்களையும் குறிக்கும்.
வட்டம் என்பது மேலாளர்களையும் குறிக்கும். படத்தினை கூர்ந்து பார்த்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். இங்கிலீஷில் In the following figure, the trapezium stands for the employed, the square stands for the high salaried, the triangle stands for IT sector, the rectangle stands for people, and the circle stands for managerial cadre. Study and go through the figure carefully and answer the questions. இப்போ the region which represents high salaried managerial cadre in the IT employees. தமிழில் பார்த்தோம்னா அதிக சம்பளம் பெறும் தொழில்நுட்ப மேலாளர்கள் அடங்கிய பகுதி அப்படின்னா இந்த மூணுலேயுமே இருக்கணும். இதில் இருக்கணும், சதுரத்துலேயும் இருக்கணும், முக்கோணத்துலேயும் வட்டத்துலேயும் இருக்கணும். ஸ்கொயர், ட்ரையாங்கிள், சர்க்கிள் மூணுமே இன்டர்செக்ட் பண்ணுற எது அப்படின்னா 7. ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட்டு வேலை இல்லாதோர் அடங்கிய பகுதி. த அன்எம்ப்ளாய்டு பீப்புள் ரெப்ரசன்ஸ் த ரீஜன். இது எல்லாமே வேலையில் இருக்கிறவங்க தான் இந்த சாய் நாட்கரம். அப்போ அதுலேருந்து வெளியே எது இருக்குது? 1 அப்படிங்கிறது தான் இருக்குது. அவங்க தான் வேலை இல்லாதோர். அடுத்தது குறைந்த சம்பளம் பெறும் தொழில்நுட்பம் அல்லாத மேலாளர்கள் அடங்கிய பகுதி. அப்போ குறைந்த சம்பளம் அப்படின்னாலே என்னது? இந்த ஸ்கொயரில் இருக்கக்கூடாது. அப்புறம் தொழில்நுட்பம் அல்லாத அப்படின்னா முக்கோணத்துலேயும் இருக்கக்கூடாது. மேலாளர்கள் இப்போது வட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாமே மேலாளர்கள் தான், அதனால் அதில் இருக்கணும். அப்படின்னா ஆப்ஷன் 2 9 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்தது 67. பகுதி 8ஆனது எதனை விவரிக்கிறது? அதிக சம்பளம் பெறும் தகவல் தொழில்நுட்ப ஊழியர்கள், குறைந்த சம்பளம் பெறும் ஆண் தகவல் தொழில்நுட்ப ஊழியர்கள், குறைந்த சம்பளம் பெறும் பெண் தகவல் நுட்ப ஊழியர்கள், குறைந்த சம்பளம் பெறும் தகவல் நுட்ப மேலாளர்கள். பகுதி 8ல் என்ன இருக்குது அப்படின்னா முக்கோணத்தில் இருக்கணும், வட்டத்தில் இருக்கணும், சதுரத்தில் இருக்கக்கூடாது. அப்படின்னா இதுதான் ஆன்சர். குறைந்த சம்பளம் பெறும் தகவல் தொழில்நுட்ப மேலாளர்கள் அப்படிங்கிறது தான் ஆன்சர். சரி, அந்த ரீஜன் 8 ரெப்ரசன்ஸ் அப்படின்னா லாஸ்ட் ஒன் மேனேஜரிக்கல் கேடர், லோ சேலரிட் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே, அடுத்தது 68. The regions 4, 5, 6 and 7 represent high salaried people, high salaried IT sector people, high salaried managerial cadre people, unemployed people. அப்போ 4, 5, 6, 7 எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கொயரில் தான் இருக்குது. சரியா? அப்போ அது என்னதுக்கு எதை குறிக்கும்? ஹை salaried people அப்படிங்கிறத குறிக்கும். அடுத்தது வழிமுறை வினா 69 to 72. ABCDEFG ஆகிய 7 பேர் இடமிருந்து வலமாக ஒரு வரிசையில் நிற்கின்றனர். A என்பவர் Dக்கு இடமாகவும் Cக்கு வலமாகவும் நிற்கிறார். G என்பவர் Eக்கு வலமாகவும் Cக்கு இடமாகவும் நிற்கிறார். B என்பவர் Dக்கு வலமாகவும் Fக்கு இடமாகவும் நிற்கிறார். அப்படின்னு சொன்னதையுமே இந்த படத்தை அப்படி எழுதிடணும். இந்த மாதிரி நீ எழுதி வச்சுக்கணும், எதுலேருந்து எது அப்படின்னா. இதுவே போதும் நமக்கு. இந்த கொஸ்டின்ஸை 4 கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். வரிசையில் வலது கோடியில் நிற்கும் நபர் யார் அப்படின்னா வலது கோடியில் யார் இருக்கா? எஃப். சரியா? அடுத்தது வரிசையில் இடது கோடியில் நிற்கும் நபர், இடது கோடியில் யார் இருக்கா? இ. சரியா? அடுத்தது வரிசையில் நடுவில் நிற்கும் நபர் யார்? நடுவில் நிற்கிறார்னா இந்த சைடு 3 பேர், இந்த சைடு 3. நடுவில் நிற்கிறது யார்? ஏ. ஆப்ஷன் 1. அடுத்ததுக்கப்புறம் ஜி என்பவருக்கு வலது பக்கம் நிற்பவர். ஜி அப்படிங்கிறதுக்கு வலது பக்கம் யார் இருக்கா? சி. ஆப்ஷன் 2. அடுத்தது வினாயன் 73 முதல் 75 வரை. PQRS என்ற 4 பேர் இருக்கின்றனர். அவர்கள் சிவப்பு, பச்சை, நீலம் மற்றும் வெள்ளை ஆகிய வெவ்வேறு வண்ண தொப்பிகளை அணிந்துள்ளனர். P என்பவர் வெள்ளையும் அணியவில்லை, பச்சையும் அணியவில்லை. Q என்பவர் வெள்ளையினை அணியவில்லை. 5வது 5 என்பவர் சிவப்பினை அணிந்துள்ளார் அப்படின்னு போட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இருக்கிற கலர்ஸை எழுதிடுறேன். ரெட்டு, க்ரீன், ப்ளூ, ஒயிட் அப்படின்னு எழுதிடுறேன். சரியா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த இடத்துல எஸ் என்பவர் சிவப்பினை அணிந்துள்ளார்னு போட்டிருக்காங்க. அப்போ எஸ் ரெட்டுக்கு நேராக என்ன போடுறேன்?
எஸ் போடுற. அப்போ ரெட்டையும் அடிச்சிடுற, ஏன்னா அந்த இது முடிஞ்சிருச்சு இல்லையா. அதுக்கப்புறம் பி என்பவர் வெள்ளையும் அணியவில்லை பச்சையும் அணியவில்லை அப்படிங்கிறாங்க. ரெட்டும் ஆப்ஷன்லேருந்து போயிடுச்சு. அப்போ என்ன வரும்? பி என்பவர் என்ன போட்டிருப்பார்? ப்ளூ தான் போட்டிருப்பார். சரியா, ப்ளூ தொப்பி தான் போட்டிருப்பார். ஓகே. அடுத்தது கியூ என்பவர் வெள்ளையினை அணியவில்லைன்றாங்க. சரியா, இப்போ நான் ஆல்ரெடியே என்ன பண்ணிட்டோம், இங்கே ப்ளூ போட்டுட்டோம், இங்கே சிவப்பும் போட்டாச்சு. சரியா, வெள்ளையும் அணியலைன்னா அப்போ என்ன ஆப்ஷன் இருக்குது கியூக்கு? க்ரீன் அப்படிங்கிற ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. அதனால் க்ரீன் அப்படின்னு போட்டுடுறேன். ஓகே. சரி, அப்போ பிக்யூஎஸ் முடிஞ்சிடுச்சு. மிச்சம் என்ன இருக்குது? ஆர் மட்டும்தான் இருக்குது. ஆருக்கு அப்போ என்ன இதாக மிச்சமாகும்? ஒயிட் அப்படிங்கிறது தான் மிச்சமாகும். ஒயிட், வெள்ளை அப்படிங்கிறது தான் மிச்சமாகும். ஓகே. இதில் வச்சுட்டு 73 வெள்ளை நிற தொப்பி ஆர் அணிந்திருப்பது என்ன? ஆர் அணிந்திருப்பது வெள்ளை நிற தொப்பி. அடுத்தது பி அணிந்திருப்பது அந்த இதை வச்சா சொல்லிடலாம், நீல நிற தொப்பி. கியூ அணிந்திருப்பது பச்சை நிற தொப்பி. கியூ அணிந்திருப்பது பச்சை நிற தொப்பி. அதுக்கப்புறம் பி அணிந்திருப்பது நீல நிற தொப்பி, ப்ளூ. அதுதான் பதில். கியூ அணிந்திருப்பது பச்சை நிற தொப்பி. இதை வச்சுட்டே சொல்லிடலாம், கியூ அணிந்திருப்பது பச்சை நிற தொப்பி. இத்துடன் இந்த வீடியோ நிறைவு பெறுகிறது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.